சேலம் vs EB பாய்ஸ் இந்த டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் மேட்ச் மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னே சொல்லலாம். EB பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க. 6 ஓவர் கொண்ட மேட்ச், 5 பவுலர் யூஸ் பண்ணணும். Second, don't you tell me what you think that I can be. I'm the one at the sail, I'm the master of my sea. சேலத்துக்காக ஸ்ட்ரைக்ல ரஞ்சித், நான் ஸ்ட்ரைக்ல மோகன். ஃபர்ஸ்ட் ஓவரை குணா போட வந்திருக்காரு. தரமாக இருக்க போகுது இந்த மேட்ச். ஃபுல் ஃபேஸில் புள்ளி வச்ச மாதிரி ஏர்கர், நல்ல ஸ்டார்ட். செகண்ட் ஒன் ரீ பால், போன பால் ஒயிட்டாக போட்டார். தரையை ஒட்டி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சிங்கிள். க்ளோஸ் பால் சொலட்டி விட்டுருக்காரு, ஸ்ட்ரைட்டாக கையிலே போயிருக்கு. சிங்கிள். ஹார்டாக ஆடி இருக்காரு, தரையொட்டி போயிருக்கு. ஸோ சின்னதாக மிஸ்ஃபீல்ட், அதன் காரணமாக ஒரு ரன் சேர்த்து கிடைக்கும். சான்ஸ் ஃபார் முதல் 6 பதிவு பண்றாரு. ஃபுல் டாஸ், கிஃப்ட் பால். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸருக்கு அப்புறம் கொஞ்சம் டெம்ட் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். பவுலர் லென்த்தை மிஸ் பண்ணாரு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 16 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் சச்சின் போட வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஓய்யோ, கையில் பட்டு கீழே விட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிங்கிள். போன பால் வையா போட்டாரு. பேக் டு பேக், 2 வைட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஸ்டாப்பேஜ் மாதிரி பட்டிருக்கு. பவுண்டரி. அகைன் டாப்பேஜ், அதே திசையில் போயிருக்கு. ஸோ இந்த தடவை க்ளோஸாக போட்டாங்க, இருந்தாலுமே பயன் இல்லை. பேக் டு பேக் 2 பவுண்டரி. சரியாக படலனாலும் லக்கி பவுண்டரி. கைட் பண்ணியிருக்காரு. ஐசி 2ங்க, தெளிவாக ஆடுறாரு ரஞ்சித். க்ளோஸ்ல போட்டாங்க, கொளுத்திருக்காரு பந்த. 3வது 6 அதே திசையில். மரத்தில் பட்டிருக்கு. சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 38 ரன் ஆடி இருக்காங்க. பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் கோபி வந்திருக்காரு. பிடிச்சி போட்டாகணும். பெரிய சுத்து, டாட் பால். சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஸோ ரொம்ப லாங்கான எண்டு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரைட் கூடவே எதிர்காத்து. சிங்கிள் ஒன்லி. ஓய்யோ, டாப் பேஜுங்க. டாப் பேஜ் பட்டு கண்ணிலே அடிச்சிருக்கு. ஸோ பேட்டில் பட்டாலே ஃபோர்ஸ் ஆகும் பந்து. ஸோ இந்த நேரத்தில் பிளேயர்ஸ்க்கு சொல்லிக்கிறது என்னன்னா, சேஃப்டி கார்டு யூஸ் பண்ணுங்கள், ஷூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே நடக்கிறது நம்ம கையில் கிடையாது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தேவை வந்திருக்காரு. ஷஃப்லாகி வந்திருக்காரு. லெக் பாய்ஸ் நேருக்கு நேராக கொளுத்திருக்காரு பந்த. குட் ஸ்ட்ரைக். ஃபுல் ஃபேஸ், ஸ்டார்ட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 45 ரன் ஆடிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் பேட்டிங்கில். ஓவருக்கு 15 ரன். பவுலிங் எல்லாம் குணா வந்திருக்காரு. அகைன் ஒரு பவுலர் 2 ஓவர் போடலாம். டாப் பேஜ். ஸோ இதே இடத்துல 2 பவுண்ட்ரி. இந்த தடவை பவுண்ட்ரி போல நல்ல ஃபீல்டிங் டீப்பில் தெளிவாக போட்டிருக்காரு. வைட் லைனை பிடிச்சி நல்ல கம்பேக் பவுலிங்கில். டாப் பேஜ். சிங்கிள். ஃபுல் டாஸ், சரியான மீட்டில். சிங்கிள். தெளிவாக போட்டிருக்காரு. இந்த ஓவர் குணா. நோ பால், ஃப்ரீட் கிடையாது. லெக் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவர் நல்ல கம்பேக். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 50 ரன் ஆடி இருக்காங்க. கடைசி 2 ஓவர். செட்டிலான 2 பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க. பிடிச்சி போடணும் EB பாய்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து கரெக்டாக எடுக்க முடியல. இந்த பால் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரெஷரில் போட்டிருக்காரு பவுலரை. ஃபாஸ்டான அவுட் ஃபீல்ட் பின்னாடி. சிங்கிள். ஸ்லாட்டில் போட்டால் ஈஸியாக அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன். எதுவுமே ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. பேக் டு பேக் சிக்ஸஸ். மாற்றுக்கை ரஞ்சித்தோட பேட் இருந்து நல்லா பேட்டிங், குவாலிட்டியான ஷாட்ஸ்.
ஸோ இந்த டேயில் ஃபர்ஸ்ட் ஹேட் சிக்ஸை பதிவு பண்ணுறாருங்க மாத்துக்கை ரஞ்சித். நல்ல பேட்டிங். ஸோ அவர் பேட்லேருந்து 6 6 வந்திருக்கு இப்போ வரைக்கும். எக்ஸலண்ட் ஆகிறது. நல்ல கம்பேக்கிங் டெலிவரி. சிங்கிள் மட்டும். 5 ஓவருக்கு ஸ்கோர் 75 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோருங்க. இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. பவுலிங்கில் ரஞ்சித் வந்திருக்காரு. கடைசி ஓவர் ரஞ்சித் டு ரஞ்சித். ஃபஸ்ட்டு பாலே ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காருங்க. பெரிய ஷாட். ஃபைன் லெக்கில் கிளியராக இருக்குங்க. 7 6 வந்திருக்கு அவரோட பேட்லேருந்து மட்டும். இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் 50 பதிவு பண்ணுறாருங்க மாத்துக்கை ரஞ்சித். அண்ணா பேட் அப்னா செகண்ட் ஒன். லெக் பைஸ்க்கு ரன் கிடையாது. டாட் பால். ஸ்ட்ரிங்ஸோட கடைசி 4 பால். ஷார்ட்ங்க. லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டரே இல்லை. ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. லாஸ்ட் 3 ஷார்ட் அகைன். ஸ்லாட்ல இருந்துச்சு. இதுவுமே கிளியர் பண்ணியிருக்காரு தெளிவா வெளியே. நல்லா பேட்டிங். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லெக் பைஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். ஷார்ட்டுங்க. ஷஃபுல் ஆகி கரெக்டாக ஆனினாரு. அவருக்கு ஏற்ற பாலை போட்டுக்காருங்க. கடைசி பாலை 6 முடிக்கிறாரு. கடைசி ஓவரில் மட்டும் 3 6 ஒரு பவுண்டரி வந்துருக்குங்க. நல்லா பேட்டிங் மாத்துக்கை ரஞ்சிட்டா இருந்து. சேலம் உள்ள வந்துட்டாங்க. 6 ஓவருக்கு 98 ரன் இருக்குங்க. நல்ல ஸ்கோர். இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் சொல்லலாம். மாத்துக்கை ரஞ்சித் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் 74. நல்லா பேட்டிங். ஹெவி பாய்ஸ் பி டீம் 99 ரன் ஆனும். பெரிய டார்கெட் செஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் குணா, நான் ஸ்ட்ரைக்கில் சச்சின். ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் ஏஜ் போட்டு ஹார்ட் லக் கேட்ச் எடுத்துருக்காங்க. போலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட ஆனந்த் இருக்காரு. செகண்ட் ஒன். ஓகே பேட்டு கீழே. தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ். கிஃப்டட் பால்னே சொல்லலாம். ஐயோ டிஸ்டன்ஸ் போலங்க. லாங் ஆன் எட்ஜ். கேட்சை தெளிவெடுத்துக்கிற டீப்பில். ஸோ தேர்ட் பாலில் ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க இபி பாய்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவி வந்திருக்காரு. டாஸ் பேட்டில் சரியான மீட் இல்லை. லெக் பைஸ் நிற்கிறேன். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரில் எக்ஸலண்ட் ஆகிறார். சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சச்சின் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஸ்டேஜ் கீப்பர் கேரி ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவராக சிறப்பாக போட்டுக்காருங்க ஆனந்த். ஸோ 1 ரன் 1 விக்கெட்டில் போட்டுக்காரு. நல்ல ஓவர். நல்ல ஸ்டார்ட்ஸ். பவுலிங்கில் பிரதாப் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் 1 ரனில் போட்டுக்காருங்க. நல்ல பவுலிங். எக்ஸலண்டாக கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. யாருக்கார் மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ஓவரில். தருவன் கீழே ஒரு யாருக்கார் இந்த ஓவரில் 2வது ஏக்கார் போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன். ஷார்ட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்துச்சுங்க. அந்த தடவை லென்த்தை மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் டிஸ்டன்ஸ் போலங்க. கேட்ச் அசால்ட் எடுத்துக்க டீப்பில். ஸோ முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இபி பாய்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். பெரிய ஷாட் தேவை பேட்டிங் டீமுக்கு. கண்டிப்பாக பெரிய ஷாட் ஆடணும். வெரி ஓப்பன் ட்ரான்ஸ்ஃபார். இது வந்து நாலு ஸ்டாப் டீப்பில். சிங்கிள் மட்டும். ஒரு யாருக்கார். ஸோ வித்தே கொடுத்து போட்டிருக்காருங்க ஆனந்த். சாரி பிரதாப் நினைக்கிறேன். ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 4 ரன் தான் வந்துருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிடுறாங்க இபி பாய்ஸ். போன வர 3 ரனில் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் பவுண்டரிஸே கொடுக்காம போட்டிருக்காங்க சேலம். பவுலிங் இல்லை நியூ பவுலர். நல்லா ஃபுல் ஷாட் ஃப்ளாட்டாக போயிருக்காங்க. ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரி. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி 3rd ஓவரில் வந்திருக்கு அவரோட பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நல்ல ஃபிளிக் ஷாட் அதே டைரக்ஷனில் போயிருக்கு. 2 பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி கவியோட பேட்லேருந்து. நல்ல கம் பேக் 2 பவுண்டரிக்கு அப்புறம் 2 ரன்ஸ். யாருக்கார் கைன். டாட் பால். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 14 ரன் தான் வந்திருக்கு. அடுத்த 3 ஓவருக்கு 85 ரன் தேவை. நிறைய பிரஷர் ஆடணும். போலிங் அகைன் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து ஃபுல்லாக ஷவுலைன் இருக்காரு. வாட்ச்மேன் தெளிவாக போட்டுருக்காரு ஃபுல் டாஸை. அங்கே யாருமே இல்லைங்க ஃபீல்டர். லக்கி பவுண்ட்ரி. டிஸ்டன்ஸ் போல சிங்கிள்.
Priority. Kind of single langan lah. Back to back single. Straight to the pole. Excellent yarkar. Kerang no ball kudirare. Step out no ball nigira. Last one. Extra bounce, extra face la. Not ball. இப்போ 4 ஓவருக்கு ஸ்கோர் 72 தான் வந்திருக்கு. ஒன் சைடு வந்துட்டாங்க. அடுத்த 2 ஓவருக்கு 70+ மேலே ஸ்கோர் பண்ணணும். இங்கே தொங்கிடுச்சுங்க பால். பிடிச்சி விட்டுருக்காரு. சிங்கிள் பண்ணல ஒரு 6 போயிருந்தது. ஒரு டாஸ் அப்படியே லாங்கால கிளியர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் குயிக் கரு எனதா தாட்டிட்டு வரல. 5 ஓவருக்கு ஸ்கோர் 32 இருந்திருக்கு. கடைசி 6க்கு 60+ மேலே ஸ்கோர் பண்ணணும். ஒன் சைடு வந்துட்டாங்க. சிங்கிள் ஒன்லி. டாஸ் அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு கவி. பாசிட்டிவ் 6. கைக்கே போயிருங்க. 4th யூஸ் பண்ணுறாங்க ஐபி பாய்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் முரளி. ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் 6. நல்ல ஷாட். ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்த பந்து. பேக் டு பேக் 2 6. இருந்தாலுமே இந்த மேட்சை சேலம் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் மாத்துக்கை ரஞ்சித் வாங்குவார். 1 மேன் ஷோவாக 74 மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நல்ல பேட்டிங்.